ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அஸ்திரம் தி சீக்ரெட். ஷாமுடைய நடிப்பில் அரவிந்த் ராஜகோபாலனுடைய டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் அஸ்திரம். அஸ்திரம் படத்தினுடைய டைரக்டர் அரவிந்த் ராஜகோபாலன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கல்யாண் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் பூபதி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷாம், நிரா, வெண்பா அண்ட் ரஞ்சித் நடிச்சிருக்கிறாங்க மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு பக்கம் மர்டர், இன்னொரு பக்கம் சூசைட். ஆனால் எல்லாமே ஒரே விதமான பேட்டர்னில் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்டும் கிடையாது. ஸோ இது என்ன மாதிரியான கண்டினியூஸான இப்படி உயிரிழப்பு நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய யாராவது ஒரு சைக்கோவோ இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்குதான்ற மாதிரியான நோக்கத்தில் போய் கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான். ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஷாம் லீட் ரோலில் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு ஷாம். ஒரு ஊரில் சில கொலைகள் நடக்குது, சில தற்கொலைகள் நடக்குது, உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரே பேட்டர்னில் நடக்கிற மாதிரி இருக்குது. இதே போல் தானே அதுலேயும் இருந்தது. தற்கொலையாக இருந்தாலும் அதே போல் இருக்குது, கொலையாக இருந்தாலும் அதே போல் இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு விதமான ஒரு கனெக்ட் இல்லை, இவங்களுக்கும் எந்த ஒரு ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லாத போது எப்படி இப்படி அவங்க கொலை செய்யப்படுறாங்க, ஒரு வேலை ஒர்க் பண்ணுற பிளேஸா இல்லை என்னவா இருக்குன்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நோக்கி போகுது. பட் எங்கே போனாலும் ஒரே முட்டுக்கட்டையாக இருக்குது. அது அடுத்த லெவலுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேசஸாக அமையுது. இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும்போது இதுக்கு பின்னாடி என்னவா இருக்குன்ற மாதிரியான நோக்கத்துலையும் அண்ட் இதை பற்றி ரொம்ப யோசிச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஷாமுக்கு வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அண்ட் கூடவே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அண்ட் இந்த கதையினுடைய நகர்வே யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேகம் வர மாதிரி, இவங்க பண்ணியிருப்பாங்களோ அவங்கள பண்ணியிருப்பாங்களோ, ஈவன் ஹீரோவே வில்லனா இல்லை வில்லனே ஹீரோவான்ற மாதிரியான எல்லா விதத்துலையும் கொடுத்துருக்கக்கூடிய படம் அமைஞ்சிருக்குது. ஃபைனலி இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஷாம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் படத்தினுடைய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அமைச்சிருக்கக்கூடிய படமாக இந்த அஸ்திரம் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கல்யாண் அவங்களுடைய ஒர்க் உண்மையிலே ரொம்ப கூடுதலான ஒரு பலம் கொடுத்துருக்குது. ஸோ என்னதான் ஒரு லோ குவாலிட்டி, அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படின்ட்டு இருந்தாலுமே கூட அந்த குவாலிட்டியை எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பிக்சரைசேஷனை கொடுத்துருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி அந்த ஹைப்பை ரொம்ப அழகாக மியூசிக் மூலிமா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலையும் நம்மளை அந்த கதையோடு சேர்ந்து நகர வைக்கிறதுக்கு மியூசிக் பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய எடிட்டர் பூபதி அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா படத்தினுடைய டைரக்டர் ஓவராலாக அரவிந்த் ராஜகோபாலன் அவங்களுடைய கதையாக இருக்கட்டும், அது கொண்டு போய் அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் படத்தினுடைய கேரக்டருக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய காஸ்டிங் எல்லாமே கரெக்டாக ஆப்டாக சூட் ஆகிருக்குது. அண்ட் அதை விட எஸ்பெஷலி வெண்பாவாக இருக்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நிராவாக இருக்கட்டும், அண்ட் இது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கூடவே இருக்கக்கூடிய ரஞ்சித் அவங்களுடைய நடிப்பு எல்லாமே படத்துக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் குழப்புற விதத்தில், அதாவது யாராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளை திங்க் பண்ணுற விதத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை அழகாக எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய லொக்கேஷனும் படத்தை இன்னும் கொஞ்சம் இருந்து பார்க்க வச்சுருக்குது. மொத்தத்தில் ஷாமுக்கு கம்பேக் கொடுக்குற படமாக இந்த அஸ்திரம் படம் அமைஞ்சிருக்குது தாங்க சொல்லணும். அண்ட் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி த்ரில்லிங் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் பாருங்கள்.